Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹெகைஸ் வந்து உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போனால் ரெஸ்ட்ரக்ஷன் பாய் சாப்டர் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் நம்ம ஹீரோ தவாய் அந்த ஸ்கூலுக்கு வந்துருப்பா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ரொம்ப உடம்பெல்லாம் வேர்த்துக்கிட்டு பதட்டமாயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. பார்த்தா மற்ற எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. ஐயோ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், இப்போ இந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடலான் இருக்கேன், என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோட ரைட் சைடில் பார்த்தா 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ஹீரோ பற்றி என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா உன் பேர் தானே கிம்ஜியோ கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று பொண்ணு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து காதில் குசு குசுன்னு பேசுகிறாங்க. அதாவது அது நம்ம ஹீரோ கேட்குது என்னன்னா, அவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ அப்படியே வெறுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சைடில் பார்த்தா இந்த மாதிரி 2 பேர், அம்மா நீ எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க உனக்கு சாக்கர் விளையாட தெரியுமா தம்பி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்ணுறதுன்னு இருக்கான். ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறது கூட தெரியாமல் இருக்கேனே அப்படின்னு ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் சாங்கோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு மிஷின் தரேன், இது அவனோட ஃபர்ஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது, மிஷனா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக வந்து வேறு பிளான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிஷின் நீ செஞ்சே ஆகிறோம் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து என்னன்னு தெரில. அப்போ ஒரு பையன் கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு வந்து ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு சட்டை. அப்போ சாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களோட ஸ்கூலில் இருக்க அந்த பாய்ஸ் யூனிஃபார்ம் தானே, நோ வே அப்படின்னு வந்து சாங் சொல்கிறாங்க. யூனிஃபார்மா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ நாளிலேருந்து சாங் எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அதே ஸ்கூலுக்கு நீயும் போகணும், அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அப்படின்னு இருக்கான். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அடுத்து பிரேக் டைம் வருது. அந்த நேரம் அப்போ எல்லோரும் குடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ சுற்றி நின்றுக்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. உன்னோட இன்ஸ்டா ஐடி என்ன அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறாங்க. நீ ஒர்க் அவுட் பண்ணுவியா, நீ என்ன கேம் விளாடுவ, ஆமாம் நீ எங்கேருந்து வந்த, வாவ் நீ அப்போ வந்து அப்ராட்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இன்னொருத்த வந்து உனக்கு சாக்கர் பாலில் விளாட தெரியுமா அப்படிலாம் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது இல்லை, இத்தனை பேர் வந்து கேள்வி கேட்குறாங்களே அப்படி ஹீரோ வந்து அப்படின்னு சொல்ல வரானா. அதுக்குள்ளே அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நீ எங்கேருந்து வர, நீ சியோவில் இருந்தால் வர, ஆமாம் உன்னோட பழைய ஸ்கூல் பேர் என்ன, ஆமாம் நீ எவ்வளோ பெருசாக இருப்ப, ஆமாம் நீ கேமில் விளாடுவியா அப்படின்னு வந்து திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆளுக்கு. நம்ம ஹீரோக்கு அது அப்படின்னு வந்து இருக்கும்போது அப்போ திரும்பி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஜின்ஹோ நீ அந்த லேபில் இருக்கிறனால உன்னால் அந்த நார்மலாக இருக்க முடியாதனால நீ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு நார்மலாக இருக்கணும் அப்படின்னு வந்து சாங்கோட அக்கா சொல்லும்போது, ஜின்ஹூ ஒன்ட்ட வந்து அந்த லேபோட வாடை தான் அதிகமாக வருது அப்படின்னு வந்து சாங்கோட அக்கா சொல்கிறாங்க. ஆனால் நான் தான் குளிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அந்த வாடை வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை, நீ ஃபுல்லாக அந்த லேபோட இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்தனால உனக்கு நார்மலாக இருக்கிறன்னா என்னன்னு தெரில, அதனால நீ வேற எங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் நீ இப்படி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி வந்து உன்னை நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை சேர்த்துக்கிறது, நீ எப்படி எங்களுக்கு உதவி பண்ணுவ, அதனால நீ ஒரு ரெகுலர் பர்சனாக இருந்தாகணும் அப்படின்னு சாங்கோட அக்கா சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்பியூட்டேட்டிவ்களுக்குள்ளே இருந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ண நான் என்ன பண்ணுறது ஐயோ அப்படி ஹீரோ வந்து பயந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கூட அங்கே இருக்க 2 பொண்ணுங்க வந்து அது ரொம்ப நைஸாக இருக்கல, அவன் ஸ்கின்ல நல்லா வலுவலுன்னு இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பொண்ணு வந்து உன்ட்ட ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கியா, எங்களை கூட ஃபாலோ பண்ண வைக்கப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே விரும்பத்துக்கிட்டு இருக்கா. நான் ஆட்பியூட்டுன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது ஹீரோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து ஏதோ சைக்கத்தனமாக வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஆமாம் வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவேன், ஆமாம் நீ ஏதாச்சும் கிளப்புக்கெல்லாம் போவியா அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமாம் எல்லாம் என்ன பேசுகிறாங்க, வீக்கெண்ட்ஸா, கிளப்னா என்ன கிளப்பு, ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, சாங்கோடக்கா எனக்கு இங்கே இருக்க ஒன்றுமே புரியலக்கா அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே பதறிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ இப்போ நான் இங்கே இருந்தால் நான் எதுவும் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியே இருக்கேன், எப்போ நான் இது எதுவும் தெரிலன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ டேபிளை சத்துன்னு அடிச்சுட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதான் நம்ம டர்க்கி. நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போலாம் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் பயப்பட மாட்டானா அப்படின்னு வந்து டர்க்கி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ பையன் இவனும் நானும் வந்து நெய்பர்ஸு, அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அது போக அவன்கிட்ட வந்து எந்த இன்ஸ்டா ஐடியும் கிடையாது. அப்புறம் அவன் வந்து கேம் கொஞ்சம் விளாடுவான், நீ சொல்கிற அந்த கேமு அது கொஞ்சம் விளாடுவான். அப்புறம் வந்து அவன் குவிட் பண்ணிட்டான். போதுமா இந்த டீட்டெயிலாம் போதுமா, அது போக ஸ்போர்ட்ஸா அவன் நல்லா சாக்கர் விளாடுவான். அப்புறம் வந்து இவனுக்கு பிடிச்சது வந்து ஸ்போர்ட்ஸில் விளாட்றதா, போதுமா இதுக்கு மேலே நான் ஆபி சொல்லிட்டேன், நான் இதுக்கு மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து டர்க்கி கத்திக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாற்ற வந்து தெய்வமே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து டர்க்கியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே டர்க்கி வந்து கத்திக்கிட்டு இருக்கான்.
மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னது இவன் கூட இருக்கானா, ஆனால் பார்த்தா அப்படி தெரிலையே, அது ரவுடி பையன் மாதிரி இருக்கான், இவன் பார்த்தா அன்பா ஒரு மனுஷன் மாதிரி இருக்கான், ரெண்டு இதுக்கு சிங்க் ஆகலையே, எப்படா அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து டர்க்கிக்கும் ஹீரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மா போங்கடா அப்படின்னு வந்து டர்க்கி கத்திக்கிட்டு இருக்கான். அது போக நீங்கள் வந்து இந்த ஜின்வும் சரி என்னையும் சரி எங்களை வந்து நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு சொல்லலாம், அவ்வளோ தோஸ்ட்டு நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வந்து அங்கே இருக்க டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கானா. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் அப்புறமா வந்து பேசுங்க, சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் இவனை வந்து நசரசன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, போங்க அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கள எப்பப்பா அவன் போனதுக்கு அடுத்து நம்ம வந்து பேசுவோம், இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து டர்க்கி தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட சாங் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ஸோ நீ நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கணும், கரெக்டு தானே அப்படின்னு வந்து நம்ம டர்க்கி ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல எனக்கு இந்த ஸ்கூலில் இருக்க அந்த தூசி அளவு எல்லாமே எனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, அதனால நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு டர்க்கி சொல்லும்போது நம்ம ஹீரோ உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கலாம் டர்க்கி அப்படி ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீ கவலைப்படாதடா, நான் இருக்கிற அளவு எதாக இருந்தாலும் ஏன்ட்ட கேளு, உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளு, உனக்கு எதாவது தெரியல நான் வந்து கேளு அப்படின்னு வந்து டர்க்கி வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். அப்படி கொஞ்சம் செகண்ட் கழிச்சு பார்த்தா டர்க்கியோட மூஞ்சி எல்லாம் அப்படியே விருத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ நல்லா இம்ப்ரெசிவாக சொல்லிட்டீங்க, சரி அடுத்த கொஸ்டின் டர்க்கி எந்திரா அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன எதுக்கு சார் எழுப்பி விட்றீங்க, நான் வாட்டுக்கு அமைதியாகவே இருக்கேன். அமைதியாரு கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு அங்கே இருக்க சார் சொல்கிறாங்களா. நம்ம டர்க்கி எந்திரிச்சு நிற்கிறான். சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பிளாக் டெத் உருவாக்குன அந்த பாக்டீரியம் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டர்க்கி இந்த மாதிரி ஒரு சப்பையான கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க, இதை பற்றி கூட ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்னு டர்க்கி சொல்லிட்டு அது கொரோனா அப்படின்னு சொல்கிறான். கொரோனா ஏன்டா கொரோனா இப்போ வந்தது, நான் கேட்டது பிளாக் டெத்தோட இது எனக்கு கூட அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மண்டையிலே அடிக்கிறாங்க டர்க்கி மண்டையில். அப்போ டர்க்கி அப்படின்னு இருக்கும்போது மற்ற எல்லாரும் வந்து டர்க்கியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆஹா எவ்வளோ அமைதியாக இனிமையாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உடனே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நீ வேணா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது ஐயோ ஆக்சுவலாக ஜின்னு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், ஆனால் அவன் லூசு பையனாச்சு, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு இந்த மாதிரி படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து டர்க்கி வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோட அந்த இது வந்து மொத்தமாக இதாகிருமே, அந்த ஹீரோட இமேஜ் மொத்தமாக போயிருமே அப்படின்னு டர்க்கி பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கான ஆன்சர் வந்து பிளேக் பாக்டீரியம் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யாருக்காச்சும் புரியலன்னு வச்சுக்கோங்க, இதோட டீட்டெயில்ஸை நான் சைடில் போட்டு வைக்கிறேன், அப்படியே நீங்கள் பார்த்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கும். மற்ற எல்லாரும் அவங்கள பார்த்தோன்னே செம்மையாக படிக்கிறானப்பா, சூப்பரான ஆள் போல அப்படின்னு இருக்கும்போது ஓ அப்புறம் நீ படிக்கிற போல, சரி அப்போ இந்தியாவோட கேஸ் சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கேஸ் சிஸ்டமா, அது கேஸ் சிஸ்டம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே டிரான்ஸ்லேஷனில் தப்பாக இருக்குது, ஆக்சுவலான ஆன்சர் வந்து நான் சைடில் போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதை படிச்சுக்கோங்க. சரி இந்த ஹோலி சிட்டியை வந்து யார் டேரெக்டாக லீட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஜெருசலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்பையர் வந்து இந்த ரோமனை வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு பிரித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது டியோலெட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் எந்த மாதிரி 3 கோர் ஐடியா வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அது லிபரட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எல்லோரும் ஷாக் ஆகிட்டே இருக்காங்க, இன்னப்போ ரொம்ப படிப்பாளியாக இருப்பானோ. சரி கடைசியான கேள்வி, இந்த வேர்ல்டு வாரை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ண அந்த ஸ்பார்க்கு பேரன் அப்படின்னு கேட்கும்போது சராஜவு இன்சிடென்ட் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானே. இப்போ அங்கே இருக்க சார் வந்து என்னால் நம்பவே முடியல, என்னோட என்டையர் கிளாஸ்லேயும் என்னோட என்டையர் கெரியர்லேயும் நான் இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுவான்னு நான் நினச்சதே இல்லை, அது எல்லாத்தையும் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறான். ஸோ எல்லாரும் அவனுக்கு கிளாப் தட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஹீரோக்கு கிளாப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெக்கத்தில் நிச்சுட்டு அப்படின்னு இருக்கும்போது இன்சிடென்ட்பா அவன் எவ்வளோ நல்லா சூப்பராக படிக்கிறான், ஒரு அவன் டாப்பராக இருப்பானோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டர்க்கிக்கு தான் அப்போ அவன் லூசு போய் கிடையாதா, அவனுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டர்க்கி நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜின்னு எப்பரா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதான்டா ஏதோ ஏதோ சொன்னி ஏதோ இன்சிடென்ட், அது எப்படி உனக்கு தெரியும், ஓ அந்த சராஜிவோவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுதான்டா எப்பறம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பிடி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆன்சர் தெரியாதா அப்படின்னு டர்க்கி கேட்குறான். ஆமாம் உனக்கு ஆன்சர் தெரியல, அப்போ எப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண அப்படின்னு வந்து டர்க்கி கேட்கும்போது ஓ அதுவா, நான் அந்த இடத்துல லேபில் அடைச்சிருக்கும்போது அங்கே சில புக்ஸ் இருக்குமா, நான் வந்து போர் அடிக்கும்போது அந்த புக்கை தான் எடுத்து படிப்பேன், அந்த புக்கை படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸே என் கூட இருந்த மாதிரி இருக்கும், அதனால நான் அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஸோ அது அப்படியே மைண்டில் மெமரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து டர்க்கி அதை கேட்டுக்கிட்டு ஜின்னு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாடா, புக்கு படிக்கவே போர் அடிக்க, ஆனால் உனக்கு போர் அடிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அந்த புக்கில் இருக்கிறத மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டியாடா ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கி அழுதுகிட்டே இருக்கான்.
சரி பரவாயில்ல, அடுத்து வந்து பிடி பீரியடு. ஸோ அந்த இடத்துல புக்கோட படிக்கிறதோட உனக்கு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, உனக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிடி பீரியட் கொண்டு வந்ததுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒரு கேம் சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு சார் டாஜ் பால் கேம். ஸோ டாஜ் பால் என்ன தெரியுமில்ல, பால் அடித்தோம்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல 2 கிளாஸ் இருக்கிறனால 2 பேர் பிரிஞ்சு ஒரு டீமாக போட்டு விளாட்லாம் அப்படின்னு அங்கே இருக்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேர் பிரிச்சிருக்கோம். கிளாஸ் 1 வந்து இந்த மாதிரி டர்க்கி ஹீரோலாம் இருக்காங்க, கிளாஸ் 2ல வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. 2 பேர் வாங்கடா வந்து அடிச்சு பார்ப்போம், யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து டர்க்கி அவன் டாச் பால்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஓ உனக்கு தெரியாதோ, டாச் பால்னா இந்த மாதிரி, அதாவது அங்கே இருக்கிற அங்கே ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை விட்டு தாண்டக்கூடாது, அது போக அந்த பால் வந்து நீ தப்பிக்கணும், அப்படி தப்பிச்சா நீ வின்னர் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போல்லாம் டாச் பண்ணணுமா, அப்புறம் வந்து தூக்கி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி தான்டா, அப்படி கற்பமாக பிடிச்சிக்கிட்டா அப்படியே வச்சுக்கோ, நீ இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் இது பண்ணும், ஓகேவா புரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லும்போது, அப்போ நம்ம டர்க்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டர்க்கி கொஞ்சம் பாலை போட்டு அடித்து எரிஞ்சிட்டாங்க. நம்ம டர்க்கி அப்படியே கீழே விழும்போது கிளாஸ் 2ல இருக்கவங்க எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, ஆமாம் டர்க்கி நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு கிச்சு தான் முட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டர்க்கி ஆனால் உன்னோட மூக்கிலேருந்து ரத்தம் வருதுடா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படுறதுக்கான நேரம் இல்லை ஜின்ஹூ அப்படின்னு சொல்கிறேன். கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது, இங்கே பாரு அங்கே கடைசியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சு கட்டணும், ஏன்னா இந்த இடத்துல நீ மட்டும்தான் கடைசியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோக்கு. ஏன்னா நான் தான் கடைசியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் நம்ம ஹீரோ சுற்றி பாலை தூக்கி போட ரெடியாக இருக்காங்க. அப்போது ஜின்ஹூ, டாஜ் பால் வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த பால் வந்து நீ இது ஒன்றும் அவ்வளோ ஹார்டாக இருக்காது, அந்த பால் வந்து நீ டாச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி ஹீரோ சொல்லும்போது, ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோ, நீ வந்து உன்னோட எபிலிட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீ பாதியை யூஸ் பண்ணும் புரிஞ்சிச்சா அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். டியாகோ. ஸோ டர்க்கியோட பேர் வந்து திரும்பி மாற்றி வச்சுருக்காங்க டியாகோன்னு. ஸோ நான் டியாகோன்னு சொல்கிறேன், ஏன்னா கடைசியில் அதான் வரும், உங்கள் மைண்டில் அதையே ஃபிக்ஸ் ஆகட்டும். அப்போ டியாகோ சீக்கிரம் கோட்டை விட்டு வெளியே வா, அங்கே மசம் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான்டா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டியாகோ வெளியே போகும்போது, நல்லா நான் வச்சுக்கோ பாதி ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டியாகோ பார்த்த அளவு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து பார்த்துருப்பான், அந்த வாழை உடைச்சது. ஸோ அவன் நினச்ச அளவு என்னென்னா அந்த வாழை உடைக்காமல் லைட்டாக தட்டினா போதும் அப்படின்னு டியாகோ நினைக்கிறான். ஆனால் போன சாப்டரில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கத்தான் தெரியும் நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கொரிலா சைஸ் அளவுன்னு. ஸோ அதில் பாதின்னா 250 வெயிட்டு வச்சுக்கோங்க, அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ அடிப்பான், அந்த இதில் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆனால் எனக்கு எப்படி பாதி யூஸ் பண்ண தெரியலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நீ இந்த தடவை எஸ்கேப் ஆக முடியாது, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பால் வருது. அவன் இப்போ என்னே தான் கேம் பண்ணிட்டு இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பால் வேகமாக வருது. அவன் ஹீரோ அசால்ட்டாக அதை வந்து எஸ்கேப் ஆகிட்டான், ஏன்னா ஹீரோட ரிஃப்ளெக்ஸ் அப்படி. அவன் என்ன சொன்னான்னா பாதி ஸ்ட்ரென்த் தானே யூஸ் பண்ணுன்னு சொன்னான். அப்போது என்னோட பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து மட்டும் யூஸ் பண்ணோம், மெதுவாக யூஸ் பண்ணோம், அப்போ நான் இப்படியெல்லாம் டாச் பண்ணால் அது என்னோட ஸ்ட்ரென்த்து தானே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க எல்லா பாலும் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியமாடுறாங்க, எப்படி அவன் எல்லாத்தையும் டாச் ஆகுறான், அது ஒரு ப்ரோ போல, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் கிட் வந்து இன்சைனாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு வேகமாக பால் வந்துக்கிட்டு இருக்கு. அது போக அவன் நகர கூட இல்லை, அவன் சும்மா பாடியை மட்டும் தான் அசைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவனோட இருக்கிற பொசிஷனில் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி தள்ளி போய் டாச் பண்ணணும்னு தெரியாது, அதனால் அவன் என்ன பண்ணான், நிக்கிற இடத்துல வந்து அவன் பாடியை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் சோலவா அந்த கிளாஸ் 2 கிட்டோட விளாண்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாசிபிளா, எப்பறம் அவன் தப்பிக்கிறான் அப்படி எல்லாரும் வந்து ரொம்ப சீரியஸாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அங்கிட்ட வந்து டேய் நீ பண்றா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதிகமாக பெண்டாகக்கூடாது, இப்படிலாம் பண்ணனா நான் இப்படி ஓட்ட சொல்லடா, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படி வந்து டெங்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ நான் டர்க்கின்னே சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த பேர் வாயில் வர மாட்டேது, மறந்து போதும். ஸோ நீங்களும் டர்க்கின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போனா இப்படி பண்ணக்கூடாதா, அப்போனா லெஃப்ட்டு ரைட்டு தான் போகணுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட மூஞ்சில் அந்த பால் பசக்குன்னு வந்து அடிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கீழே விழுந்துட்டான். ஐயோ டேய் நீ ரொம்ப வேகமாக தூக்கி போட்டாடா, அது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கானா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. அவனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருதுடா அப்படின்னு இருக்கும்போது, தம்பி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா இல்லாத மாதிரி இருக்கிறான், என்னடா திடீர்னு சிரிக்கிறான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க சாங்கு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து, பாத்தியா அந்த புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கு, அது போக ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா பண்ணுறானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாங் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாங் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல அவன் இந்த என்வாயர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாயங்கால டைம் அப்போ எல்லாரும் வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, சீக்கிரம் போய் வேலையை பாருங்க படிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க.
ஹீரோஸ் அப்போ நம்ம 3 ஹீரோஸ் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே டர்க்கி வந்து அவனோட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் சைலண்டாக வந்துகிட்டு இருக்கான். சரிடா ஹீரோ பையா இன்னைக்கு எப்படி நாள் இருந்துச்சு, அது போக உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஏன்ட்ட கேளு. நான் அதாவது இந்த ஸ்கூல்லேயே வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறல பெரிய ஆள் யார் தெரியுமா, இந்த டர்க்கி தான் அப்படின்னு டர்க்கி அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஓகே ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடம் அப்படியே லேபோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு லேபில் இருக்கிறத யோசிக்கிறான். இந்த இடத்துல வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக பேசுகிறது, நம்ம ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸு காசு கொடுத்தா எப்போ வேணால் சாப்பிட்லாம், அதை நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்றது, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு உண்மையே என்னன்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த இது எனக்கு போதும், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த சைஸ் சாங் கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. அப்புறம் டர்க்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் மட்டும் அவங்க 2 பேரையும் பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறா, இப்பெல்லாம் பேசாத, இன்னும் எக்கச்சக்கமான நீ பார்த்துருக்கிறது வந்து ஒரு சின்ன கல் தான்டா, இன்னும் வந்து ஒரு மலை அளவு இருக்குது, நான் அவனுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ராத்திரி நேரத்தில் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே ஒரு புது 3 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா லேப்லேருந்து ஏதாச்சும் ரியாக்ஷன் வந்துச்சா, இல்லை பாஸ் இன்னும் எந்த நியூஸும் வரவே இல்லை அப்படின்னு பின்னாடி இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி அவங்க அமைதியாக இருக்கிற அளவு தான் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், அது போக அவங்க எப்பயாச்சும் வந்தாங்கன்னா அவன் இதுலேருந்து நம்ம எஸ்கேப் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லேபோட சேர்ந்து இவங்க இன்னொன்று ஒரு கிட்னாப் கேமுக்காக இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ நடுவில் இருக்கவன் பார்த்துட்டு யார் இவன், யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஓ என்னது நீ சீக்கிரம் வந்துட்டியா, சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண என்ன சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுவே ஏதோ ஹோம்லெஸ்காரன் போல, அவனை தூக்கி போடுறான் இந்த இடத்த விட்டு அப்படின்னு அந்த பாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஓ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய்கிட்டு இருக்கான். இருங்கடா நான் என்ன சூப்பே குடிக்கலாம், அதுக்குள்ளே என்னடா நான் என்ன ட்ரிங்க் கூட குடிக்கலடா இருங்கடா அப்படின்னு வந்து அங்கே இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைக்கோக்கு என்னடா ப்ராப்ளம், சூப்பு வேணுமா, உன்னோட எலும்பை உடச்சி உன்னோட மண்டை ஓட்டலை நான் அதை வேணா ஊற்றவா அப்படின்னு வந்து அந்த பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம், உன்னோட ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகுதானு, அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு மேட்ச் ஆனா ஒன்றும் தெரிலையே, என்னால் பார்க்க முடியல உன் மூந்திய. ஓ சாரி நான் சன்கிளாஸ் போட்டிருந்தேன், இரு இப்போ நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அவன் சன்கிளாஸை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சு விழுகுது. அது அப்படியே கையில் சாப்பிட்ற கீழே போட்டு கண்ணாடி தெரிச்சு போய் விழுகுது. நான் இங்கே உன்னை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நல்ல பையனாக கிளம்பிப்போ அப்படின்னு அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை அப்போ பின்னாடி இருக்கவங்க வந்து பாஸ் உங்கள் கை அப்படின்னு சொல்லும்போது அவன் கை அப்படியே நொறுங்கி கிடக்குது. என்னது இது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது என் கையா அப்படின்னு அவன் கத்துறான். அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவனோட ஒரு உடம்பு ஃபுல்லாக கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அவன் அப்படியே எந்திரிச்சு வரான். நீங்கள் அந்த லேப்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, எவ்வளோடா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட ஹார்ட்டோட எபிலிட்டியாக காமிக்கிறாங்க. அந்த ஹார்ட் பேர் தான் ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். ஸோ இவன் உடம்பு மொத்தமாக பாறையாக மாற்றிக்கலாம். நீ எவ்வளோ கொண்டு வந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை, அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனோட டைப் வந்து ராபரி டைப்புன்னு போட்டிருக்கு. இப்போ நீ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கனா அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும்ல, அதுதான் நீ இப்போ உணர போகிற வழிகள் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ். பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோன் தாங்க மாட்டுது. ஸோ நான் முடிஞ்ச அளவு வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா அதிகமாக வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் டைமே எனக்கு வந்து 3 hours ஆகுது ஒரு வீடியோவுக்கு. அவ்வளோ ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது என் ஃபோனு. நான் எடிட் பண்ணி அதாவது ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன், ஒரு வீடியோவாக நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு 30 minutes. 30 minutesல வந்து அதை நல்லா வந்து கரெக்டாக பாலிஷ் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 minutes ஆகுது. அந்த 20 minutesஸை வந்து நான் கரெக்டாக இருக்கா இல்லையா, வாய்ஸ் எங்கே இருக்கா அப்படி பார்க்குறக்கு ஒரு 10 to 15 வச்சுக்கோங்க. அந்த 10 to 15 முடித்ததுக்கு அடுத்து ஒரு 3 hours எக்ஸ்போர்ட் ஆகுது. 2.5லேருந்து 3 hours ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் முடித்ததுக்கு அடுத்தா ஒரு வீடியோ வருதா, அதனாலே வந்து வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே நான் இன்னும் 2-3 வீடியோ சேர்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் அதனால தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் இடையில கேப் கிடச்சிச்சின்னா நான் அதில் வந்து முடிஞ்சாலும் அதிகமாக வீடியோ போட்டு ஒரு நாள் அடுத்தடுத்த நாள் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து ரெகுலராக வீடியோ போடணுன்னு பார்க்குறேன். ரெகுலராக வீடியோ போடாமல் விட்டால் நம்மளுக்கு அப்படியே வியூஸ் அப்படியே மொத்தமாக ட்ராப் அவுட் ஆகிடுது. அது போக கொஞ்சம் நல்லா கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பை கைஸ்.